இந்த டோப் டெஸ்ட் நெட் ஏர்ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த டாஸ்க்லாம் கரெக்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டோப் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ அதை நம்ம எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த டோப் டோக்கனோட ப்ரீசேல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகே, இந்த டோப் டோக்கனோட ப்ரீசேல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $0.08 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசேல் ப்ரைஸில் வந்து அவங்க வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிற டோக்கனையும் அதையும் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு பார்த்துக்கணும். ஏன்னா அது கிளைம் பண்ணுறதுக்குன்னு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்தீரியத்தில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம கிடைச்ச அமௌண்ட்டை விட பீஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை கிளைம் பண்ணாண்டாம். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ப்ரீசேல் ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? மினிமம் வந்து பார்த்திங்கன்னா பெர் யூஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா 467 டோக்கன்லேருந்து 9600 டோக்கன் வரை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 467 டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஓகே, ப்ரீசேல் ப்ரைஸ் 0.08. ஓகேவா? ஸோ அது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஒரு $41 ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு $10 பீஸ் போகும், $10 to $15. ஓகேவா? ஸோ எப்படியும் ப்ராஃபிட் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த டோக்கனை வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணலாம். ஓகேவா? நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 6 அக்கௌண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டோக்கன் வந்து கிடச்சிருந்துச்சி. நான் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு 5 அக்கௌண்ட்டில் கிளைம் பண்ணியிருக்கேன். ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணணும். ஸோ அதை நான் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு லைவாக சொல்லி காமிக்கிறேன். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 30 அக்கௌண்ட்டு 100 அக்கௌண்ட்ஸ் வரை வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்குலாம் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த டோக்கன் கிளைம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ட்விட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, கிளைம் பண்ணுற லிங்க். ஸோ அந்த லிங்கில் தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ணணும். அந்த லிங்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் கூட கொடுத்துருக்கோம். ஓகேவா? அந்த லிங்கை வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிக்காங்க. ஓகே, காப்பி பண்ணிட்டு கிவி ப்ரௌசரில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து மறுபடியும் டிஸ்கனெக்ட் பண்ணிக்காங்க. ஓகேவா? டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெட்டாமாஸ்க் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்காங்க. ஓகேவா? சைன் இருக்கும், சைனை கொடுத்துக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு எவ்வளோ டோக்கன் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். ஓகே, எனக்கு இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 467 டோக்கன் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இதை கிளைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ETH வந்து பீஸ் தேவைப்படும். ஓகே, எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு வந்து செக் பண்ணலாம். ஓகே, இப்போ கிளைம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, கிளைம் கொடுத்தோன்னே உங்கள் மெட்டாமாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் வரும். ஸோ அங்கே இப்போதைக்கு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $10.41 ETH பீஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது. ஸோ அதுக்கப்புறம் டோக்கன் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்சேஞ்சுக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ அங்கே சென்ட் பண்ணதுக்கும் கொஞ்சம் பீஸ் கேட்கும். ஸோ அதனால் ஒரு $15 to $20 ஒருத்துக்கு ETH வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுக்காங்க. ஓகே, இந்த ETH டெபாசிட் பண்ணதுக்கு உங்களுக்கு மற்ற எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ERC20 வித்ட்ரா பீஸ் எல்லாம் மினிமம் வந்து ஒரு $6 to $10 தான் இருக்கும். ஓகே, அதிகமாக தான் இருக்கும் பீஸ் வித்ட்ரா பீஸ். ஸோ அதனால் நீங்கள் இந்த சி வாலெட் அப்படின்னு ஒரு வாலெட் இருக்குது. ஸோ அது ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ETH ERC20 நெட்வொர்க்கில் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $2 to $3 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சி வாலெட்டுக்கு நீங்கள் TRX வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணிக்காங்க. ஓகே, பண்ணிக்காங்க. ஓகே, இந்த TRXை நம்ம வந்து ETHஆ நம்ம வந்து ஸ்வாப் பண்ணலாம். ஸ்வாப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து 0 தான். ஓகே, 0 பீஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த TRX நம்ம வந்து ETHஆ நம்ம வந்து ஸ்வாப் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ $19.86 ஒருத்துக்கு TRX இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து 100% கொடுத்துட்டு ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகே, கன்ஃபார்ம் ஸ்வாப் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து TRXஐ ETHஆ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாப் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும்
TRXும் இவ்வளோ தான் இருந்தது, அமௌண்ட்டில் தான் இருந்துச்சு, $19.8 இருந்தது. ஸோ பீஸ் ஒன்றுமே கேட்கல ஸ்வாப் பண்ணதுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் இந்த ETHஐ நீங்கள் வந்து சென்டுன்னு கொடுத்துட்டு நீங்கள் ஏர்ட்ராப்பு கனெக்ட் பண்ண வாலெட்டுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பீஸ் வந்து கம்மியாக தான் கேட்பாங்க. ஓகே, நெட்வொர்க் வந்து ERC20 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஏர்ட்ராப் கனெக்ட் பண்ண இந்த ETH அட்ரஸை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ரிசப்ஷன் அட்ரஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்காங்க. ஓகேவா? ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் மேக்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் பீஸ் பார்த்தீங்கன்னா 0.00046 ETH. ஸோ அதோட வேல்யூ என்னன்னு பார்த்துட்டு வரலாம். 0.0046. ஓகே, பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $1.5 ஒருத்துக்கு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதே நீங்கள் பைனான்ஸ்லேருந்து டேரெக்டாக ETH நீங்கள் வந்து ERC20 நெட்வொர்க்கில் வந்து வித்ட்ரா பண்ணிங்கன்னா பீஸ் அதிகமாகவே கேட்பாங்க. உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ERC20 வந்து பீஸ் வந்து $10.54 ஒருத்துக்கு 0.01 ETH வந்து பீஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த C வாலெட்லேருந்து வித்ட்ரா பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா C வாலெட்லேருந்து என்னோடய மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு ETH வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ போய் நம்ம வந்து அந்த டோக்கனை வந்து கிளைம் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு, நம்ம C வாலெட்டில் சென்ட் பண்ணது. ஓகே, இப்போ நம்ம வந்து கிளைம் கொடுத்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளைம். ஓகே, மெட்டாமாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுக்கணும். ஓகே, பீஸ் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகே, $9.52. ஓகேவா? ஒருத்துக்கு ETH. ஓகே, இப்போ கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிளைம் ஹேஸ் பீன் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கிளைம் பண்ணியாச்சு. ஓகே, கிளைம் பண்ண டோக்கன் வந்து இங்கே ரிசீவ் ஆயிருக்கான்னு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த டோக்கனோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணி காப்பி பண்ணிக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் டோக்கன் இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கஸ்டம் டோக்கன் இருக்கும், அங்கே போய் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க, இம்போர்ட் கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து கிளைம் பண்ணுறது வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகே, டோக்கன் வந்து லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணி செல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் வந்து ETH பீஸ் தேவைப்படும். அதுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 அக்கௌண்ட்டில் நான் வந்து கிளைம் பண்ணி வச்சுருந்தேன். டோட்டலாக ஒரு 4861 டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஓகே, ஒரு பாயிண்ட் இதோட லிஸ்டிங் ப்ரைஸ்லேயே நம்ம போட்டோம் அப்படின்னா எப்படியும் ஒரு $400 to ஒரு $500 ப்ராஃபிட் வரும். ஓகேவா? அந்த டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் மூலமாக. ஸோ நான் மல்டிபிள் அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணதுனால. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு $40 to $50 ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, இந்த டோக்கனோட லிஸ்டிங் அப்டேட் வந்தோன்னா டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து டோக்கனை நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்காங்க. லிங்க் வந்து வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே.